வணக்கம். என் பேரு சிவகுமார். நான் திருவண்ணாமலைலேருந்து பேசுகிறேன். நான் சொந்தமா பிஸ்னஸ் பண்ணிகிட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஏஎல்பிக்கு நான் ஒரு தேடுதலுக்காக தான் வந்தேன். பேசிக் கிளாஸ் முடிக்கும்போது ரொம்பவே சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ்ன்னு சொன்னாங்க. அட்வான்ஸ் கிளாஸ்ன்னும்போது எனக்குள்ள மனசுக்குள்ள நம்ம தான் பேசிக்கு அஸ்ட்ராலஜி படிச்சு இதுக்கு அப்புறம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பத்தில தான் நான் அந்த அட்வான்ஸ் கிளாஸ் நான் சேர்ந்தேன். அட்வான்ஸ் கிளாஸுங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போனா ஒரு மாத்திரை எழுதி குடுப்பாரு. "இது சாப்பிடுங்க சரியாயிடும்" அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம அத சாப்பிடுவோம். சரியா சரியாயிடும். அதே சமயத்தில திருப்பவும் வந்தா நீங்க வாங்க அப்படின்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். இல்ல இசிஜி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம அடுத்தது அட்வான்ஸ் கிளாஸ்ங்கிறது என்னுடைய ஜாதகத்த ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா, அத நம்ம எப்படி எவ்வளோ துல்லியமா நம்ம அத என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியுமா? அந்த மாரி என்னுடைய இந்த ஜாதகத்த அவ்வளோ நுண்ணிப்பா, அவ்வளோ அ ஆழமா பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இது அந்த ஜாதக கட்டத்தையும், இந்த 12 பாவத்துடைய பரிமாணங்கள் எப்படி இருக்குது? அது ஒவ்வொரு பாவமும் எப்படி வேலை செய்யுது? அது எப்படி நம்ம வாழ்க்கையில என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? அதனால நம்ப அடையக்கூடிய பலன்கள் என்ன? நம்ப அதுலேருந்து வரக்கூடிய செயல்கள்லேருந்து நம்ம எப்படி நம்மள தற்காத்துக்கணும்? நம்ம எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு பலவிதமா இந்த அட்வான்ஸ் கிளாஸ் எனக்கு யூஸ் ஆச்சு. ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே இந்த கிளாஸ்ல நான் பார்க்கும்போது, அந்த ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சிறப்பாவே இருந்துச்சு. அ இந்த ஜாதகத்த போட்டு விளக்கும்போதும் சரி, அந்த வகுப்புல சொல்லக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், இன்னும் கூட கலந்துக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஜாதகத்த போட்டு அவங்க பலன் சொல்ற விதம், ஒரு ஒரு மருத்துவர் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து, "இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதும்மா. இது இவ்வளோ நாள்ல இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும்." அப்படின்னு எப்படி ஒரு டாக்டர் சொல்ல முடியுமோ, அந்த மாரி நாங்க ஒரு ஜாதகத்த பார்த்து சொல்றோம் அப்படின்றது எங்களாலயே நம்ப முடியல. ஆனா அது உண்மையும் கூட. பொதுவிடம் ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்லுவாரு கிளாஸ்ல. "நீங்க மட்டும் கிளாஸ கவனிங்க. உங்களுக்கு கத்துக் குடுக்குறது என்னுடைய பொறுப்பு" அப்படின்னு சொல்லுவாரு. நான் நினைப்பேன் பல நேரத்தில, இது எப்படி முடியும் 5 நாள்ல? அப்படின்னு நான் பேசிக் கிளாஸ் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா பேசிக் கிளாஸ் ரொம்ப அற்புதமா எனக்குள்ள போனது. அட்வான்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லும்போது, "எப்படி அட்வான்ஸ் கிளாஸ் இப்படி சார் சொல்றாரு?" அப்படின்னு யோசிப்பேன். ஆனா அந்த 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தா, எனக்குள்ள இந்த அட்வான்ஸ் கிளாஸுடைய அ எப்படி இது அஸ்ட்ராலஜி பிரிச்சு பார்க்குறதுன்ற விதம் எனக்குள்ள எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் ஈஸியா பார்க்க முடியுது. அது எனக்குள்ள ரொம்ப ஆழமா போயிருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன், இவங்க சொல்றாங்க, இது ஓகே, இது புரியுது. அ இது புரியுது. ஏதோ எனக்கு ஒரு கேள்வி இருக்கும்போது என்னுடைய கோச் கிட்ட கேட்பேன். அவங்க எனக்கு நல்லா சிறப்பாவே எனக்கு அது அந்த கேள்விக்கான பதில குடுத்துருவாங்க. சார் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது சொல்லுவாங்க, "நீங்க இந்த கிளாஸ நல்லா கவனிங்க. உங்களுக்கு கத்துக் குடுக்குறது என்னுடைய பொறுப்பு. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க." அப்படின்னு சார் ஒரு உறுதியாவே சொல்லிடுவாரு. சத்தியம் பண்ணி குடுக்குற மாரி அவர் சொல்லிடுவாரு. நான் யோசிப்பேன், சார் எப்படி சொல்ல முடியும்? ஆனா அந்த 15 நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான், எனக்குள்ள இந்த கிளாஸ் போன விதமே என்னால ஆச்சரியப்பட வச்சது. அந்த வகையில இந்த கிளாஸ் ரொம்பவே சிறப்பா செயல்பட்டது. இந்த மருத்துவத் துறையில எப்படி ஒரு நோய கண்டறிய முடியுதோ, அது மாரி இந்த ஜோதிட துறையில இந்த ஏஎல்பின்றது அவ்வளோ துல்லியமா நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? என்ன இடத்துல இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? இத ஜாதகத்தில நம்ம அத பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ம். இந்த அட்வான்ஸ் கிளாஸ்ன்றது ரொம்ப பகுத்து பகுத்து பார்க்கறது சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த பல கோணத்தில பார்க்கணும். அது மாரி இந்த ஜாதகத்தையே பலவித பரிமாணங்கள பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு குடுத்தது புதுவுணர்வு சாருக்கு இந்த குரு பூர்ணிமா நாள்ல நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர்ன்றது ரொம்ப 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 கைக்கு அடக்கமா நம்ம பாக்கெட்ல எப்பயும் வச்சிருக்கோம். இப்ப நம்ம யாரும் அவ்வளவா வாட்ச் கட்டுறது கிடையாது. ஏன்னா செல்ஃபோன்ல எல்லாம் நம்ம டைம் பார்த்துக்கிறோம் அது மாரி. அது மாரி நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா, ஒரு ஜோசியர்கிட்ட போனா, அவரு கட்டம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஏதோ கணக்கு போட்டுட்டு, நம்மளுக்கு புரியாத கணக்கெல்லாம் போட்டுட்டு சொல்லுவாரு. இப்படி இருக்குதுங்க, இந்த கிரகம் இருக்கிறதால இப்படி இருக்குன்னு. ஆனா, இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் நம்ம டெய்லியும் எடுத்து இன்னைக்கு நம்ம கிரகம் எங்க இருக்குது? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு சாதகம் வரும்? என்ன பண்ணா நம்மளுக்கு அது ஒரு பாதகமா வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது? அப்படின்னு ஒரு காமிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி நம்ம கையில நெனச்ச மாரி நம்ம டக்குன்னு எடுத்து பார்த்துக்கிற மாரி அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் ரொம்பவே ஈஸியா இருக்குது. ஒரு ஜூம் ஒரு கூகுள் மேப்ல நம்ம எப்படி ஜூம் பண்ணி ஒரு பில்டிங் ரொம்ப அக்யூரசியா பார்க்க முடியுமோ, அது மாரி நம்மளுக்கு ஒரு ஜாதக கட்டத்துல எது வேணுமோ, அத நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப ஈஸியாவே குடுத்துருக்காரு, இந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல. இந்த கிளாஸ் நடத்துன விதம் ரொம்பவே சிறப்பு. இந்த கிளாஸ் எடுத்த ஆசிரியர்களும் சரி, என் கூட இதுக்கு
பெரும் முயற்சி எடுத்து பொதுவுடைமூர்த்தியும் சார், இந்த நேரத்தில நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி என்னுடைய கோச் எப்படி பொதுவுடைமூர்த்தி சார் சொல்லுவாரோ, அதே மாரி தான் என்னோட கோச்சும் கூட. ம். நீங்க கிளாஸ கவனிங்க. உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். நானும் நெறைய நேரத்தில என் கேள்விக்கான பதில் பொதுவுடைமூர்த்தி சார் குடுத்துருக்காரு. என்னுடைய டீச்சரும் தான். இத தாண்டி எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னா, நான் கோச் கிட்ட போய் கேட்கும்போது, அந்த கேள்விக்கான பதில் ரொம்ப அதாவது அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. போதும் போதும்ன்னு சொன்னா கூட அந்த அம்மா எக்ஸ்ட்ராவே சாப்பாடு குடுப்பாங்க. அது மாரி தான் என்னுடைய கோச்சு. நான் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, என்ன கேள்விக்கான பதிலு, அதுக்கு தேவையான பதில விட அதிகமாவே என்னுடைய கோச்சு குடுத்துருக்காங்க. இந்த வகுப்பு இந்த அஸ்ட்ராலஜின்றதே நான் ரொம்ப ஒரு இது மலை மாரி நான் ஆரம்பத்தில நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனா, அந்த மலைய வந்து சின்னதா கடுகாக்கி என் கையில குடுத்துட்டாரு பொதுவுடைமூர்த்தி சார். ஆனா, அது ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய கடல் தான். அது ரொம்ப கைக்குள்ள எடுத்துட்டு வர மாரி அவருடைய அந்த கிளாஸ் வகுப்பும் சரி, அவரோட அந்த ஏஎல்பி ஆப்பும் சரி, அவர் அந்த சொல்லிக் குடுத்த வழிமுறைகளுமே என் உள்ளங்கை நெல்லிக்கனி மாரி இருக்குது. இந்த ஆயுள் முழுக்க நான் இத பயன்படுத்தணும்னு இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா நாள்ல நான் மனதார நான் வேண்டிக்கிறேன். புதுவமூர்த்தி சார் கூட. இந்த வகுப்பு குடுத்த புதுவமூர்த்தி சாருக்கும், ம் அதில பங்கெடுத்து எங்களுக்கு வகுப்பு சிறப்பா எடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், இந்த நேரத்தில நான் ரொம்ப நன்றின்னு சொன்னா பத்தாது. ஆனா, இது நன்றிக்கும் அப்பாற்பட்டு என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்த ஏற்படுத்தியிருக்காங்க. ம். நான் பேசுற விதம் நெறைய பேர் என்கிட்டயே சொன்னாங்க, "இல்ல சிவகு நீ பேசுற விதம் ஏதோ மாறி இருக்கு. ஏன்னு சொல்ற?" அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்த இந்த ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ் ஏற்படுத்தியிருக்குன்னா, அது கட்டாயம் புது விடுமுறை சாருக்கு அந்த நேரத்தில நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம். என் பேர் ஆத்மபூர்ணாம்பிகா. நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி வந்து ஆ ஸ் பொதுவுடைமூர்த்தி ஐயாவோட அந்த பிஹைண்ட் நோட்ஸ் அம் நிகழ்ச்சிய பார்த்தோம். அதில் வந்து அவர் ஆன்மீகமும், ஆஸ்ட்ராலஜி, ஜோதிடம் 2ம் வந்து 2 கண்கள் மாதிரி 2த்தையும் கத்துக்கும் அத பத்தி புரிதல் இருக்கும்போது, நம்ம வாழ்க்கைய வந்து ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற அவர் சொன்ன அந்த விதம் வந்து நம்ம கண்டிப்பாக இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலாக இருந்தது. இந்த ஏஎல்பி பேசிக் கிளாஸ் வந்து சேர்ந்தோம். எனக்கு ஜோதிடம் பற்றி வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும். அதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக தெரியாது. ஆனால் இங்கே 15 நாள்லேயே பேசிக் கிளாஸில் ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து நமக்கு கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு தெளிவு வந்து எனக்கு கிடைச்சது. ஏன்னா இவ்வளோ 15 நாளில் ஒரு தெளிவுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இப்போ நடக்கிற அந்த தசை வந்து ஒரு கேது தசை அப்படிங்கிற போது தான் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தேன். ஆனால் இந்த கிளாஸே வந்து ஒரு செல்ஃப் கவுன்சிலிங், அதாவது நம்ம எப்படி நமக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக, அதாவது இன்றைக்கு யார் மூலமாக தடங்கள் வந்து வருது, ஏன்னா இவ்வளோ நாளாக நான் புற சூழ்நிலைகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மனப்பான்மையில் இருந்ததுனால ரொம்பவும் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து ரொம்ப இருந்தது. அதோட தாக்கமே வந்து எனக்கு கழுத்து வலியெலாம் இருந்தது. அது நிவர்த்தி ஆகிறதுக்காக தான் வந்து நான் தேடும்போது இப்போ ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி அதுவில் நான் அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதை படிக்க படிக்க என்னென்னா நல்ல ஒரு ரிலீஃப், இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் வந்து ஒரு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் போயிட்டு அவங்கக்கிட்டேருந்து நம்ம அதை புரிஞ்சுட்டு வர்றதை விட நாம் நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக யாராவது வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஏஎல்பியை வந்து படித்தாலே வந்து ஒரு நல்ல புரிதல் வந்து தெரிஞ்சிடும். அதுலேருந்து அவங்க தெளிஞ்சு வந்துடுவாங்க கண்டிப்பாக. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஏஎல்பி அட்வான்ஸ் போகும்போது ஒரு 10 வருஷ நிகழ்வுகளில் எப்படி வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு எதுவும் மாறுது அப்படிங்கிறத அவங்க சொல்லி தரும்போது அதை நான் என்னுடைய இப்போது எனக்கு வயது வந்து ஒரு 45 வயதில் ஒரு கடைசி இருக்கக்கூடிய ஒரு 25 வருஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நகர்த்தி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒரு வருஷம் ஒரு சில கிரகங்கள் சேரும்போது மட்டுமே இந்த நிகழ்வுகள் வருது அப்படிங்கிற அந்த தெளிவு வரும்போது, இப்போ திருப்பி அதே மாதிரி இப்போ வரும்போது அப்போ நான் என்ன தவறு செஞ்சேன், இல்லை எந்த மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதலில் ஒரு ஒரு செயலை செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த முறை எனக்கு வரும்போதே தெரியுது, ஆமாம் அதே மாதிரி திருப்பி வர்றது நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருந்து இதை மெதுவாக நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடச்சிதுங்கய்யா. ஏன்னா அட்வான்ஸில் தான் வந்து அந்த ஒரு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ காலமாக வந்து இது ஏன் இப்படி அந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் ஏன் இப்படி இருக்காது, ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்லாம் ரொம்ப நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சரி அதை மாறிடும் அப்படிங்கிற ஏதோ ஒரு இதில் போவோம். ஆனால் இந்த மாதிரி துல்லியமான ஒரு நம்மளுடைய கணினி மாதிரி நம்ம கையில் வந்து ஆப்பையும் வந்து கொடுத்துட்றாரு. அவர் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் அந்த ரெட்டு கலரில் காமிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி நம்ம இந்த இடத்துல இந்த நிகழ்வு வரும்போது நம்ம ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா இதே மாதிரி முன்னாடி நம்ம பண்ணியிருக்கும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லையா.
பொதுவுடை மூர்த்தி ஐயா அவருடைய முழு அ இந்த மொத்த இதுவையும் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இதை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. எங்களுடைய எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும், அப்புறம் என்னோட கோச் அவரும் வந்து எந்த மாதிரி, அதாவது நான் இதை வந்து என்னோடய செல்ஃபுக்காகவும் அப்புறம் என் வீட்டில் இருக்கவங்களோட ஜாதகத்தை மட்டும்தான் வச்சு பண்ணது. நீங்கள் நிறைய ஜாதகம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்து அவ்வளோ ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்க்கறதில்ல. இன்னொன்று சொன்னால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நிகழ்வுகளாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்து வச்சு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். எப்படி வந்து நீங்கள் பண்ணுறதுன்னுங்கிறது தெரியும்ல. ஸோ என்னால் வந்து அவ்வளோ ஜாதகம் வந்து பண்ண முடியலன்னாலும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு 10 நிகழ்வுகள் என்னோட இதோ எங்கள் கணவர்து அப்புறம் பொண்ணோட இதெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது எந்தெந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, எந்த இதில் இதெல்லாம் வருது அப்படிங்கிற அந்த நிறைய இதில் அப்படி தெரியும் போதே வந்து முன்னாடியே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது உடம்பு சரியாக இருக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரியும் போது அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதோட ஐயா வந்து பொதுவுடைமூர்த்தி ஐயா வந்து அந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு டிப்ஸ் வந்து சொல்லுவார்ல, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அந்த மன அழுத்தத்தில் இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து அடுத்தது என்ன செய்யணும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து டீச்சர்களுக்கும் கோச்சுக்கும் நன்றி. வணக்கம். நான் இந்த ஏஎல்பிக்குள்ளே எப்படி வந்தேன்னா, எனக்கு ஜாதகம் கற்றுக்கிற ஆர்வம் முதல்லேருந்தே இருந்தது. இப்போ யூடியூப்பில் வீடியோக்கள் நிறைய சம்பத் சார் வீடியோ நிறைய பார்த்துட்டு இருந்தேன்.
அப்போ ஏஎல்பின்னா என்ன எனக்கு தெரியாது. அப்போ ஏஎல்பிங்கிறாங்களே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது கண்டுபிடிச்சது ஒரு புதுவுடைமூர்த்தி சார் தானே தெரிய வந்தது. அப்போ நிறையா வீடியோ இவரோட சாரோட வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கிளாஸ் இருக்குது இத்தனாம் தேதின்னு வந்துச்சு. அப்போ நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொண்ணுகிட்ட வந்து கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னேன். நான் பார்த்து ஒரு 3 நாள்லேயே கிளாஸ் ஆரம்பிச்சு. அப்போது வந்து சொன்னதையும் ஜாயின் பண்ணுங்கன்னாங்க. உடனே ஜாயின் பண்ணிவிட்டு அமௌண்ட் கட்டி விட்டாங்க. அப்போது நான் வந்து ஏஎல்பிக்குள்ள எதுக்கு வந்தேன், அதை ஏன் கற்றுக்கணும்னு என்ன வந்ததுன்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள், அப்புறம் என்னோடய பொண்ணு திருமணத்துக்காக நிறையா ஜாதகங்கள் வரன்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நம்மளே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் தடைகள் லாஸ் ஆகும்போது நம்மளே கற்றுட்டு பண்ண என்ன, ஏன் இந்த மாதிரி நடக்குது, அப்போ எந்த நேரத்துக்கு எது பண்ணலாம், எந்த நேரத்துக்கு எது பண்ண வேண்டாம், டைம் நல்லா இருந்ததுன்னா இந்த நேரத்துக்கு செய்யலான்னா செய்யலாம், இல்லைன்னா அமைதியாக இருக்கலாம்னா அமைதியாக இருக்கலாம், சும்மா அலைஞ்சு சுற்றி காசு செலவு பண்ணுறதுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு பார்த்துட்டு அப்போது இதனால் கற்றுக்க வந்தேன். நிறையா தொழில் செஞ்சு கடனானது தான் மிச்சம். அப்புறம் இதை நிதானமாக பார்த்துட்டு பண்ணுவோம். என் பொண்ணுகளுக்கு தொழில் பண்ணுறேன் அப்படிங்கும்போது பண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா, அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. என் கணவர் இருந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. அதனால் ஒரு பயம். பார்த்து பண்ணுவோம். பண்ணி கொடுத்துட்டு அவங்க பண்ண முடியல பாதையில் விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அதுக்காகவே ஜாதகம் கற்றுக்கணுன்னு தான் உள்ளே வந்தேன். 15 நாள் கிளாஸ்ன்னு தான் வந்து அது 2 மாதம் பக்கம் போச்சு. அட்வான்ஸ் கிளாஸ் 1 மாதம் 3 மாதம். ஆனால் ஆரம்பித்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆரம்பித்ததுக்கப்புறம் புரிதல் நிறைய இருந்தது. ஆனால் 2 மாதம் தேவையில்லை, 3 மாதம் தேவையில்லை. நேராக சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு வாரத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க. அவ்வளோ எளிமையாக புரிதலோடு சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவ்வளோ பொறுமை நிதானம். அதுக்காகவே ஏஎல்பி கற்றுக்கலாம். அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களை கற்றுக்கலாம். பேசிக் கிளாஸில் நடத்தின எல்லா டீச்சர்ஸுமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருமே பொறுமை. எவ்வளோ பொறுமை சார் கற்றுக் கொடுத்துருக்காருங்கிறத தெரிஞ்சிட்டேன் நான். அட்வான்ஸ் கிளாஸு முக்கால்வாசி உமா மேம் வெங்கட் மேடம் தான் எடுத்தாங்க. அவ்வளோ பொறுமையாக எளிமையாக நிதானமாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கர்மா கிளாஸ் சொல்லவே வேண்டாம். எல்லாத்துக்கும் நன்றி. தாய் தந்தைக்கு நன்றி சொல்கிறது, எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது. இது நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்ருப்பேன். தாய் தந்தைக்கு நன்றி, குலதெய்வங்களுக்கு நன்றி, என்னோட பழகிறவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நன்றி, பஞ்சபூதங்களுக்கு நன்றி, இப்படி எல்லாத்தையும் சொல்லுவேன். நல்லவங்க கெட்டவங்கன்னு எதுவும் பார்க்க மாட்டேன். எல்லாத்துக்கும் நன்றி. அறிந்தும் அறியாமல் செய்கிறாங்க, எல்லாம் நன்மைக்கு, இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான் நன்றி சொல்லிட்டு வருவேன். அதை பார்த்துட்டு இன்னும் நல்லா புரிதல். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் வரும்போது எதுவுமே தெரியாதுன்னு வந்தேன். எப்படி நம்ம எல்லாம் கற்றுக்குவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அப்புறம் எல்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்புறம் என்ன விஷயம்னா இது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்னு சொல்கிறாங்க. அது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இல்லை. ஒருத்தர் கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் புரிய வைக்க முடியாது. புரிஞ்சாலும் 2 நாளுக்கு புரிகிற மாதிரி இருப்பாங்க, அப்புறம் மாறிடுவாங்க. அதனால் வீட்டில் இருக்கிற அனைவருமே கற்றுக்கணும். அப்போ தான் எல்லாத்துக்குமே புரிதல் இருக்கும். இப்போ நான் கற்றுட்டு சொல்லும்போது என் பொண்ணுங்களுக்கு 2 நாளைக்கு சரிம்பாங்க, அப்புறம் மாறிடுவாங்க. அப்போ அவங்களும் கற்றுக்கும் போது தான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். ஓ, இது கரெக்டு, நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது நம்ம இப்படி நடந்துக்கணும்னு தோணும். அதான் நான் 2 பொண்ணுங்களையும் கற்றுக்க சொல்லிகிட்ருக்கேன். என் மாப்பிள்ளையும் சேர்ந்து கற்றுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆச்சு. நல்லா போயிட்டுருக்காங்க. அப்போ இது அவங்க கணவன் மனைக்குள்ளே வாழ்க்கையில் என்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரும் ஃப்யூச்சர். அப்படி நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் பழகிட்டாங்கன்னா, அப்போ எந்த இடத்துல மேடு பள்ளம், இந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், இந்த இடத்துல யார் மேலே தப்பு இருக்குன்னா அமைதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க புரிதல் வந்துன்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதனால் அவங்களே கற்றுக்க சொல்லிகிட்டு இருக்கிறேன், கற்றுக்க வைப்பேன். நானும் அட்வான்ஸ் 2வும் கற்றுக்க விரும்புகிறேன், கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் நல்லா கற்றுக்கிட்ட அட்வான்ஸ் 2 போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய அனைத்து டீச்சருக்கும், என்னுடைய கோச்சுக்கும் கோடான கோடி மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு. நன்றிங்க ஐயா.